அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய பதிவுல ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி நாளின் சிறப்புகள் பற்றிய தகவல்கள் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்ற நீடூழி வாழணும்னு நான் அம்பாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த ஆடி மாதம் சக்தி மாதம், பக்தி மாதம். இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய பக்தியை கடவுள்கிட்ட அம்பாள் கிட்ட செலுத்தி நாம் வேண்டும் வரங்களை பெறுவதற்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு. மாதந்தோறும் நமக்கு நிறைய பண்டிகைகள், வழிபாடுகள், விரதங்கள் எல்லாமே இருக்கு. அந்த வகையில இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆடி மாதம் முழுவதுமே அம்மையும் அப்பனும் இணைந்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர்களுடைய புத்திரனுக்குரிய நாளான இந்த சஷ்டி நாளின் போது நாம் விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமான் வழிபாட்டினை செய்தோமையானால் நமக்கு வேண்டும் வரங்கள் எல்லாம் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு இந்த ஆடி சஷ்டி நாளின் போது நாம் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும், விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்காக என் கணவர் எனக்காக இசையமைத்து எழுதின பாடல் ஒண்ணு பாடிடுறேன். ஞானப்பழம் ஒன்று வேண்டி ஞாலம் வலம் வந்த ஆண்டி, ஞானப்பழம் ஒன்று வேண்டி ஞாலம் வலம் வந்த ஆண்டி, ஞானப்பழம் நீ அல்லவா முருகா, ஞாலம் இதை அறியாததா முருகா, ஞாலம் இதை அறியாததா. நல்லா இருக்குல்ல இந்த பாட்டு. இது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சூலமங்கலம் சகோதரிகள் எல்லாம் பாடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் முழு பாட்டுமே. இந்த பாட்டு மேடை நிகழ்ச்சிகள்ல, கச்சேரிகள்ல நாங்க பாடுறது வழக்கமாக இருக்கு. சரி, இப்போ முருகப்பெருமானுக்கு சஷ்டி, அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி நாளின் போது நாம் விரதத்தை மேற்கொண்டு பூஜையை வீட்டிலே எளிமையாக செய்து கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். முருகப்பெருமான் கோயிலுக்கு போலாம். சரி, இந்த ஆடி மாத சஷ்டி அன்னைக்கு நம்ம ஏதாவது அதிக விசேஷமாக வீட்டிலே வழிபாட்டை மேற்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அம்பாள், அம்மையும் அப்பனையும் ஒரு சேர வழிபட்டுக்கிட்டு வரணும் அப்படின்றது பார்த்தோம். குறிப்பாக அம்பாளுக்கு இன்னும் கூடுதல் கோவில்கள்லையும் வீட்டிலையும் கூடுதலாக பூஜை பண்றோம், சிறப்பு வழிபாடெல்லாம் மேற்கொள்றோம். அதுல பாத்தீங்கன்னா அம்மை அப்பன் அவர்களோட முருகப்பெருமானையும் வைத்து நம்ம வழிபடணும். அவ்வளவுதான். இதுல வேல் இருந்துச்சுன்னா வேலையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படம் இருந்தா கூட சஸ்திரபந்த யந்திரம் வாங்கி வச்சிருப்பீங்க, வேல் வாங்கி வச்சிருப்பீங்க. இதெல்லாம் இருந்தா கூட நீங்க இந்த வழிபாட்டிலே சேர்த்து கொள்ளலாம். வழக்கம் போலதான் நான் சொல்றது, ஏதாவது ஒரு மேஜை அமைத்துக்கோங்க, இல்லாட்டி பலகையை வச்சுட்டு அதுல ஷட்கோண கோலம் போட்டுக்கிட்டு மஞ்சள் துணி விரிப்பு விரிச்சு அதுக்கு மேல படங்கள் எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுட்டு வேலுக்கும் நீங்க முருகப்பெருமான் சிலை இருந்தால் அதற்கும் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செய்து கொள்ளலாம். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், ஜவ்வாது அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இப்படி அபிஷேகங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஆனால் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் செய்வது ரொம்பவே சிறப்பு. பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் ரொம்பவே சிறப்பு. அதனால உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேகம் செய்துட்ட பின்னாடி வேலுக்கு முனையில நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு விடணும். அதாவது நிறைய பேர் வேல் வச்சு வழிபடலாமா, அது ஒரு ஆயுதமாச்சே, வீட்டில எல்லாம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு எல்லாம் பயப்படுறீங்க. பயப்படவே கூடாது. முருகப்பெருமான் தான் வேல், வேல் தான் முருகப்பெருமான், ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா வேல்மாறல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது முருகப்பெருமானை வழிபடுவது வேல் மூலமாக வழிபடலாம் அப்படின்னு வேல்மாறல்ல சொல்லப்பட்டிருக்கு. வேலுக்கு முக்கியத்துவம் தரப்பட்ட பாடல்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கு. அப்போ முருகப்பெருமானும் வேலும் ஒன்றுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ வேல் வைத்திருப்பவர்கள் ஒரு சின்ன தட்டுல பச்சரிசி வச்சு வேல் வச்சு அதற்கு பிறகு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அந்த வேலுக்கு முனை மேல் பகுதி இருக்கு இல்லையா, அங்க சிகப்பு நிற மலர் வைத்துக் கொள்ளலாம். அரளி வைக்கலாம், சிகப்பு நிற தாமரை வைக்கலாம், சிகப்பு நிற செம்பருத்தி வைக்கலாம், சிகப்பு நிற ரோஜாவும் வைக்கலாம். அன்றைக்கு நைவேத்தியமாக உப்பில்லாமல் சமைத்து நம்ம சஷ்டி விரதத்தை மேற்கொண்டோமே ஆனால் நமக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க
என்ன சமைக்கணும் முதவே முடிவு பண்ணிக்கோங்க. தயிர் சாதம் இல்ல எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி சித்திராண்ணங்கள் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கு நீங்க விரதம் மேற்கொள்றவங்க அந்த உணவைத்தான் மதிய உணவாக சாப்பிடணும். காலையில ஒன்றும் சாப்பிடக்கூடாது. லிக்விட், அதாவது காஃபி டீ இப்போ தவிர்க்க முடியாது, அதை சாப்பிட்டுக்கோங்க. மதிய பொழுதுல முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வைக்கக்கூடிய இந்த உணவை சாப்பிட்டு இரவும் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கடுமையான விரதம் இருப்பாங்க, 3 வேளையும் சாப்பிடாமல். எதற்கு இந்த கடுமையான விரதங்கள் வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு தான். முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தான் தீர்த்து வைப்பாரு அப்படின்னு கிடையாது. சில கடவுள்கள் சில இது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனா முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட். அவரு குழந்தை வரம் கொடுப்பாரு, திருமணம் தள்ளி போச்சுன்னா அதை தடுத்து நிறுத்துவாரு, சீக்கிரத்துல நல்ல வரனாக தனக்கு யார் வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்குரிய வரன் காமிப்பாரு. வேலை வாய்ப்பு, இடப்பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஸ்பெஷலிஸ்ட் முருகப்பெருமான். அதனால நமக்கு என்னென்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு விரதம் மேற்கொள்றவங்க கொள்ளலாம். முடியாதுன்னு நினைக்கிறவங்க தேவையில்லை. இந்த விரதம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணு சொல்றேன், சாப்பிடாமல் இருப்பதுதான் விரதம் அப்படின்னு நினைக்காதீங்க. மௌன விரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பசியோட இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், மௌன விரதத்தை மேற்கொள்ளலாம். நாளும் கிழமையும் பண்டிகை நாள்ல நல்ல ஆச்சாரம் அனுஷ்டங்களை கடைபிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. எங்க வீட்டுல நம்ம வீகால பிள்ளையார் வச்சிருக்கோம்ல, அங்க தினசரி ஒரு குருக்கள் பூஜை செய்யறதுக்காக நாங்க நியமிச்சிருக்கோம். அவர் பாத்தீங்கன்னா நிறைய நாள்கள்ல பேச மாட்டாரு. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இந்த மாதிரி விரத நாள்கள் எல்லாம் பேசவே மாட்டாரு. ஆக்ஷன்ல தான் சொல்லுவாரு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மௌன விரதத்தை கூட நம்ம மேற்கொள்ளலாம். சாப்பிடாமல் இருக்கின்ற விரதத்தை மேற்கொள்கின்றவர்கள் அடுத்த நாள் தான் விரதத்தை துறக்கணும். அதாவது சில பேருக்கு தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு, தான தர்மம்னா என்ன, தர்மம் அப்படின்னால எல்லாத்தோட சிறப்பு அன்னதானம் அப்படின்னு சொல்லலாம். அதனால சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அன்னைக்கு விரத நாள்லயே சஷ்டி நாள்லயே கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு தான். இந்த விரத நாள்ல சஷ்டி நாள்ல முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரிஞ்சா நல்லா பாடுங்க. நான் இப்ப பாடினேன் இல்ல, அந்த மாதிரி பாட்டு தெரிஞ்சுன்னா குரல் இருக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, பாடுங்க. நீங்க நம்ம பாடுற பாட்டு முருகப்பெருமானுக்கு பிடிச்சா போதுங்க. நம்ம தூய அன்போட அவருக்கு குரல் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு யோசிக்காம நம்ம பாடுறோம் பாருங்க, மனம் திறந்து பாடுறோம் இல்லையா, அதுதான் உண்மையான பக்தி. அதனால முருகப்பெருமான் மகிழுமாறு நமக்கு தெரிந்த முருகன் பாடல்கள், சஷ்டி கவச்சம், சண்முக கவச்சம், இல்ல திருப்புகழ் தெரிஞ்சா பாடுங்க, வேல்மாறல் படிங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறோம், ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு அது மகா மந்திரம் இல்லையா, அதனால அது சொல்லிக்கோங்க. மந்திரங்கள் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு நல்லதுதான். அதனால மௌன விரதம் மேற்கொள்கிறவர்கள் கூட வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம மனசுக்குள்ளர ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல வீட்டுக்கு விளக்காகிறவர்கள் பூஜை செய்ய முடியல, இன்னைக்கு வெளியூர் பயணம் ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காரணங்கள், அவங்க கூட என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன வேலை இருந்தா கூட நமக்கு இந்த செகண்ட் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாத்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சுட்டா கூட நம்ம ஒரு சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், ஆனா அவங்க கண்ணை பார்த்தா வேற எதுலயோ கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பின்னாடி ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிற நினைப்புல நம்ம முருகப்பெருமானை நினைச்சு வழிபாட்டை வச்சுக்கணும் மனசுக்குள்ளர. இந்த ஆடி மாதத்துல இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு நம்ம நல்ல பலன்களை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கட்டாயம் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே போற போக்குல போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை அழுத்தி விடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா, இன்னொரு வேலையை நீங்க செய்யணும். நம்ம வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னங்க நீங்க இத்தனை சொல்றீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது, இப்போ என்னமோ வீஹா ஆன்லைன் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர பாத்தீங்கன்னா வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம். அதே போல பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல வீஹா கடையும் நடத்திக்கிட்டு வரோம், வீஹா ஷாப் அப்படின்னு நடத்திக்கிட்டு வரோம். நீங்க
இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா ஆன்லைன் அப்படின்னு பச்சை எழுத்துல இருக்கான்னு செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ, என்னதான் பொருள் இவங்க வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட போய் பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயம், நீங்க போய் பார்த்தீங்கன்னாங்க வாங்காம விட மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான பொருள்கள் நம்ம கிட்ட இருந்து பொருள் வாங்கினவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதாவது கலப்படம் எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா சுத்தபத்தமான பொருள்கள், ஆன்மீக பொருளாகட்டும், சிலையாகட்டும், இல்ல இந்த ஆர்கானிக் ரைஸ் வெரைட்டிஸ் ஆகட்டும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நான் தயாரிக்கிறது, ஸ்கின் சம்பந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதே போல இந்த சாரீ, ஜுவல்லரிஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக நானே தேர்வு செய்து ஒவ்வொன்றாக விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுல சிலர் என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்கவுங்க பொருளுக்கு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. நான் இப்படி பேசுறதெல்லாம் அப்படி பேசுறது நான் அவங்களுக்காக விளம்பரம் கொடுத்தேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அது கிடையாதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னுடைய விஹா பொருள்கள் அத்தனையுமே எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய விஹா கடையை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் இல்ல வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் வேறு எந்த கடைகள்ல விஹா அப்படின்னு பேர் பார்த்தீங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதே போல எங்க விஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு கடை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்துல நான் நடத்திக்கிட்டு வர்றேன். சரி, இது தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் லிங்க்ஸ் வேணும், இல்ல எங்களுடைய கடைக்கு வர்றதுக்கு ரூட் மேப் வேணும், அட்ரஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுல எல்லாமே இருக்குங்க, போன் நம்பர் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.